ஜேடி வணக்கம் வணக்கம். வணக்கம் ஜேடி வாங்க வாங்க. நம்பர் ஒன்னா. இவன் செம்ம தூக்கம் எனக்கு. வணக்கம் ஜெடி நம்பர் ஒன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் வெல்கம். வாங்க ஜெடி. இன்னைக்குன்னா தனியாக வந்துட்டு கார் இல்லாமல். ஏன் நண்பா கார் இல்லாமல் வந்துருக்கீங்க நண்பா? நீ கார் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே நண்பா? இல்லையாண்ணா ஓரம் விட்டு வந்திருக்கியா காரை? ரோட்டு வாரத்தில் எழுதிட்டு வந்திருக்கியா பார்க்கிங்கில்? ஆ எவ்ரிடே இஸ் எ ஃப்ரெஷ் டே. எவ்ரிடே இஸ் எ நியூ டே. காலை வணக்கம். வணக்கம் குருநாதா. ஆமாம் வணக்கம் வணக்கம். வாங்க வெல்கம் வெல்கம். உண்மையிலே சூப்பரான ஒரு விச்சூர் தம்பிக்கு இனிய காலை வணக்கம். தியாகராஜன், நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? ஆமாம் நான் விச்சூர். அப்படின்னா நீங்கள் எங்கே சொன்னீங்க? வாக்கிங் எப்படி காரில் போக முடியும் தலைவர்? ஆமாம் நண்பா, கரெக்டு தான் கரெக்டு தான். வாக்கிங் காரில் போக முடியாதுல்ல. வாக்கிங் காரில் போக முடியுமோ அப்படின்னு நினச்சேன் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. வாக்கிங் காரில் போக முடியாது அப்படின்னு கரெக்டாக சொன்னீங்க. வாக்கிங் காரில் போக முடியாது, காரில் தான் போகணும். கரெக்ட் கரெக்டு தானே? ஒரே எல்லாம் வாக்கிங் காரில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் நண்பா. நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல, கார்லேயே வாக்கிங் போகலாமா அப்படின்னு நானும் ஐடியா வச்சுருக்கேன். காரில் இல்லை, டூ வீலரில். டூ வீலரில் நம்மளுது அதில் வாக்கிங் போகலாமான்னு பார்த்துக்கிறேன் நான் கூட. ஓகே. ஆமாம், அது எப்படி போகிறது எப்படி சாத்தியம்னு தெரியல. பட் இருந்தாலும் நானும் டூ வீலர் இல்லை சைக்கிள் ரெண்டில் எதனா ஒன்றில் வாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் தலைவனுக்கு தெளியுது போல். நான் தூக்கத்தை சொன்னேன். தூக்கத்தை சொன்னியா? சொல்லு சொல்லு. ஆமாம், எனக்கு இப்போ தான் தெரியுது. வணக்கம் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இது உங்கள் சென்னை வரதராஜ். நம்ம லைவில் இன்னைக்கு வாக்கிங் போகலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது